இன்னைக்கு வீடியோல தீபாவளி ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பாதுஷா பார்க்க போறோம். பாதுஷா ரொம்ப ஈஸியான ரெசிபி. யார் வேணாலும் செய்யலாம். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ ஃபாலோ பண்ணாவே போதும். கடையில கிடைக்கிற மாரி சூப்பரான பாதுஷா நம்ம வீட்லயே செஞ்சிரலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த தீபாவளிக்கு கடையில் எதுவும் வாங்காமல் வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு இந்த பாதுஷாவை செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வாயில் எச்சு வரும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான பாதுஷாங்க. வீட்லேயே செய்யலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பர்ஃபெக்டான பாதுஷா குயிக்காக செஞ்சிடலாம். வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஜல்லடையை வச்சுட்டு நம்ம 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்து ஜலிச்சுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் தயிரும் சேர்த்து செய்யும்போது நமக்கு இந்த பாதுஷா நல்லா நிறைய லேயர் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இது பிடிச்சா நல்லா ஷேப் எடுக்குது. உதுத்தாலும் உதிர்ந்துடும். அந்த அளவுக்கு நம்ம நெய்யும் தயிரும் சேர்த்துனா போதும். தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப நேரம் பிசையணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று சேர்ந்து வந்தால் மட்டும் போதும். ரொம்ப சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையாமல் சும்மா இந்த நுனி விரலில் மட்டும் அப்படியே நம்ம இதை பிசைஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், நான் காமிக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து மாவை ரொம்ப பிசையில ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்த அளவுக்கு மட்டும் பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி உருட்டிட்டு சமன்படுத்திக்கலாம். ரவுண்டாக உள்ளே இந்த மாதிரி சின்னதாக ஒரு பெருவிரல் வச்சு இப்படி போட்டால் போதும். சூப்பராக நமக்கு பாதுஷாக்கள் கிடச்சிரும். இப்போ எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரே சைஸாக உருட்டி எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம் பாதுஷா பொரிக்கிறதுக்காக. எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. நான் மிதமான தீயில வச்சு பொரிக்கணும். இந்த மாதிரி சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த இளம் சூட்டுலேயே நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌனில் வரணும். இப்போ போட்ட உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்குல்ல, இது கரெக்டான சூடாக இருக்கும். இந்த மாதிரி சூடு இருக்கும்போது தான் நம்ம உள்ளே சேர்த்தணும். இப்போ பாதுஷா ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம இன்னொரு பக்கம் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் மாவுக்கு நம்ம 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நம்ம சர்க்கரை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பக்கத்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பாதுஷாக்கள்லாம் ஒன்றா எழும்பி மேலே வந்துட்டுருக்கு. உடனே ஒவ்வொன்றா மேலே எழும்பி வந்துட்டு இருக்குது. உடனே திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் இருந்து நல்லா மேலே வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாதுஷாக்கள் பார்த்தீங்கன்னா மேலே எழும்பி வந்துருச்சு. இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை எக்காரணத்தை கொண்டு நம்ம ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. சிம்லேயே வச்சுக்கலாம். இல்லாட்டினா கொஞ்சம் சிம்முக்கு கொஞ்சம் மீடியத்துக்கும் சிம்முக்கும் நடுவில் கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையெல்லாம் முழுசாக கரைஞ்சிருச்சு. நமக்கு இது கொஞ்சம் பாகுபதம் வர தேவையில்லை. நல்லா பிசுக்குன்னு கையில் ஒட்டி பிடிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வர மாதிரி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம்.
இப்போ சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா நல்லா கையில் நல்லா நல்லா பிசுக்கு பிசுக்குன்னு நல்லா ஒட்டுது. கம்பி பதம் எதுவும் இல்லை. லைட்டாக அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னாவே நமக்கு குலோப் ஜாமுனுக்கு நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி சிரப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு பிடிக்குது கையில். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கலர் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. அடுப்பை ஒரே மாதிரி தீயில வச்சு நம்ம பொரிச்சதுனால பாருங்கள் எத்தனை லேயராக நமக்கு தெரியுது பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அதனால சுத்தமாக எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமே நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகும் கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்கணும். இதுவும் கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாக தான் இருக்கணும். மீத இருக்க எல்லா மாவுலையுமே நம்ம இந்த பாதுஷாக்கில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம உள்ள சேர்த்துடலாம். வரட்டும், ஒரு மணி நேரம் ஊறினாவே போதும். பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து லேயராக வந்துருக்கு பாருங்கள். ஸோ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு பொரிக்கும்போது தான் இந்த மாதிரி லேயர் நமக்கு ஸ்பாயில் ஆகாமல் அப்படியே கிடைக்கும். இப்போ இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். ரெண்டு சின்ன சின்ன டிப்ஸ் தான். மாவு வந்து ரொம்ப நேரம் பிசையாமல் ஒன்று சேர்ந்து வந்தாவே போதும். 2வது வந்து மிதமான தீயிலே பொரிச்செடுத்தாவே சூப்பரான பாதுஷா நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, 1 ஹவர் நல்லா ஊற வச்சாச்சு. பாருங்கள் பாதுஷா பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோங்க.